தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் பிரதமராக வந்தால் கண்டிப்பாக நல்லது தானே. காவேரி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, கரண்ட் எல்லா பிரச்சனைக்கும் போய் அவங்களுக்கு இதே நம்ம ஆளுங்கன்னா நம்ம சொல்லி நம்மளோட உணர்வை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சு நமக்கு சீக்கிரம் தண்ணி வர்றதுக்கான வழியை சீக்கிரம் பார்ப்பாங்க. அதாவது தென்னிந்தியாவில் பிரதமர் வரணும்னு ஆசைப்படலாம். ஆனால் இவங்க கிட்டேருந்து ஒரு மேல் சபை உறுப்பினர் வந்தாங்க, அதே இவங்களால வச்சுக்க முடியல, காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. பழங்காலமாக காங்கிரஸ் இப்போ தவமாக இருக்காப்புல ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு. அவர் எப்படி இவங்களை கூட்டணியில் இருந்துட்டு இவங்களை பிரதமராக விடுவார்? விடமாட்டார். அவர் தான் பிரதமராக ஆசைப்படுவார். அவர் தான் வேண்டிய ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. மீண்டும் பிரதமர் வாய்ப்புனா அது ராகுல் காந்திக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டில் ஆசைப்படலாம். ஆனால் அது விஜய் இவர் என்ன சொல்றதுன்னா, விஜயை பெருமைப்படுத்துறதுக்காக அவரை ஆசை கூட்டணியில் இவர் கூட இருந்துக்கிட்டு அவரை பெருமைப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு தவிர சாத்தியமில்லாத விஷயம். ஏற்கனவே ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வந்தது. ஐயா ஜிகே மூப்பனாருக்கு நெருங்கி வந்தது ஒரு வாய்ப்பு. அது எதிர்பாராத விதமாக அது கைகூடி வரல. வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இன்னும் உத்தரப்பிரதேசத்துக்கு தான் அந்த வாய்ப்பு தொடர்ச்சியாக சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு குஜராத்தில் கிடச்சிருக்குது. தென்னிந்தியாவுக்கு தேவகவுடா கிடைச்சாரு. அதேமாரி தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்தால் சிறப்பாக இருக்குன்றது எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு. நமக்கு நீட் பிரச்சனை இருக்கு, ரெண்டாவது காவிரி நீர் அந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு நம்மள ஒரு ஆள் அங்கே போனாங்க அப்படின்னா நம்ம மக்களோட கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். அப்போ அதுக்கான சொல்யூஷன் அவங்க எதாவது பண்ண முடியும், நமக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத அவங்க பார்த்து பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது. எஜுகேஷன் எல்லா க்ரோத்தும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ அப்கமிங் டேஸில் நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்கும். எந்த குறைபாடு எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ அப்கமிங் டேஸும் பார்க்குறோம். இப்போ ஃபர்தராக இதுக்கு முன்னாடி இருந்த நாட்களையும் பார்க்குறோம். கண்டிப்பாக பிரதமர் இல்லை, இந்த நாட்டில் இல்லை மற்ற நாட்டிலையும் வரவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இருப்பாங்க, இருக்கணும். ஆக்சுவலி நம்ம ஒரு பிரதம மந்திரி ஆகிறது பெருசு இல்லை. அதுக்கு இந்த தேசிய நீரோடையிலையும் தேசிய ஒற்றுமையிலையும் ஒருமைப்பாடுலையும் அந்த தேசிய நீரோடையில முதல்ல கலக்கணும். இறையாண்மைக்கும் ஒற்றுமையோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அதை முதல்ல பேஸ் பண்ணி தான் இவங்க உள்ளர போகணும். பட் ஆனால் தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் ஒரு தடையை போட்டுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக பிரதம மந்திரிக்கு தான் போவேன்னா இட்ஸ் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. அமைச்சர் அதை கொஞ்சம் பேசியிருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் ஒரு தமிழனை தாண்டி முதல்ல ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் ஒரு தமிழன் அவர் நிரூபிச்சு பேசியிருந்தா இப்போ அவரோட பேச்சுகள் இங்கே விமர்சனம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நல்ல விஷயம் தான், யார் வேணாலும் பிரதமர் ஆகலாம். தமிழ்நாட்டிலிருந்து எல்லாம் வரணும்னு தான் எங்களுக்கெல்லாம் ஆசை. பிரதமராக வந்தால் தான் நல்லது. இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து வரணுமில்ல, எல்லாமே வட இந்தியா பக்கமே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து வரணும்னு நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் ஆசை, அவ்வளோதான் சார். தென்னிந்தியாவிலேருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து பிரதம மந்திரி வரணுன்னா அவர் இந்தியா பிறகும் பிரபலமாக உள்ள நபராக இருக்கணும், அரசியலில் அனுபவம் உள்ள ஆளாக இருக்கணும், வெளியுறவுத்துறையில் ரொம்ப அனுபவம் உள்ள ஆளாக இருக்கணும், உலக நாட்டு தலைவர்களுக்கு தெரிஞ்ச தலைவராக இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் வர வேண்டிய சாத்தியம் உண்டு. மற்ற ஸ்டேட்லேருந்து வந்துட்டாங்க, நம்ம ஸ்டேட்லேருந்து போகும்போது நம்மளையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆட்களாக போகும்போது நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கான நல்லதும் நடக்கும், புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட விஷயத்த அங்கே போய் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப நல்லது தான். பிரதமராக வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தால் நல்லதாக இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் கூட ஒரு மாற்றம் வரலாம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் உருவாகலாம். காமராஜர் காலத்தில் காமராஜர் ஒரு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அப்போயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு தமிழன், இந்தியா ஒரு தமிழன் ஆள ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இப்போ நடக்கக்கூடிய காங்கிரஸ் தவக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால வருங்காலத்தில் ஏதாவது பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்பட்டு இளைஞர்கள் ஒருவேளை இளைஞர்கள் புதிய பிரதமர் புதிய கட்சியை தேர்ந்தெடுக்கிற நிலைமையில வேற கட்சி கூட ஒரு புதிய தமிழர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான். இப்போ உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப மறுவரை செய்யும் பொழுது நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைவாகத்தான் வருவார்கள். எனவே வட இந்தியாவில் அதிகப்படியான 500க்கும் மேற்பட்டவர்கள் வட இந்தியா பகுதியில் தேர்வு செய்யும் பொழுது பிரதமர்கள் வட இந்தியாவில் தான் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. தென்னிந்தியாவை பொறுத்தளவில் அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு என்பதுதான் யதார்த்த சூழ்நிலை. தென்னிந்தியாவிலிருந்து வருகிற பிரதமரா வட இந்தியாவிலிருந்து வருகிற பிரதமரா என்பது அல்ல இன்னைக்கு நிலைமை. பிரதமர் இந்திய தேசத்திலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, என்ன கொள்கையின்படி இருக்கிறாங்கன்றது தான் இன்னைக்கு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.